ஒன்றிய அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்முகத் தேர்வு மூலம் ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்து வருகிறது. IPS, IAS போன்ற அகில இந்திய பணிகளுக்கு நடைபெறும் தேர்வுகளில் சாதிக்கும் தமிழர்கள் SSC தேர்வில் வெற்றி பெறுவதில் மிக மிக குறைவாக உள்ளனர். இதற்கு போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதோடு இந்தி தெரிந்திருக்க வேண்டும், வேலை கிடைத்தாலும் வெளிமாநிலத்தில்தான் வேலை பார்க்க வேண்டும் என்ற தேவையற்ற அச்சமே காரணம் என கூறப்படுகிறது. ஆனால் SSC தேர்வு மற்ற போட்டித் தேர்வுகளை போன்றதுதான் என்கிறார் ஓய்வு பெற்ற ஒன்றிய அரசு அதிகாரி பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி. டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்னு இருக்குது, அது எல்லா எக்ஸாமினேஷன்லையும் இருக்குது. டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி இருக்குது, அது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்குது, அது எல்லாருக்குமே இருக்கும். அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அதுதான் வந்து GKன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாலுமே எல்லா தேர்வுகளுமே கேட்குறாங்க. TNPSC இது பற்றி கேள்விகள் வருகிறது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு போனாலும் இதுவே தான், UPSC போனாலும் அதுவே தான், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் வந்தாலும் அதுவே தான், வங்கிகளுக்கான IBPS தேர்வுகள் எதுனாலும் இதுவே தான் வரப்போகுது. அதனால் ஒன்றும் பெருசாக மாற்றமெல்லாம் இல்லை. ஆனால் என்ன ஒன்றே அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அப்ரிகென்ஷன், நம்ம தேவையில்லாத ஒரு இன்ஹிபிஷன் இருக்குல்ல, ஒரு அச்சம், ஒரு அதாவது விவரம் புரியாத காரணத்தினால ஏற்படக்கூடிய ஒரு பயம் இருக்கு இல்லையா, அது தேவையில்லை. கணிதத்தில் சற்று பயிற்சி எடுத்துக்கொண்டால் SSC தேர்வில் எளிதாக வெற்றி பெறலாம் என்று SSC தேர்வுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பயிற்சியாளர் நரேஷ் கூறியுள்ளார். பொதுவாகவே போட்டித் தேர்வுன்னு பார்க்கும்பொழுது 75% சிலபஸ் வந்து சேமாக தான் இருக்குது. இங்கேயும் அதே ஆப்டிடியூட், அதே இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் GS எல்லாமே காமனாக தான் இருக்குது. மேக்ஸ் பற்றின பயம் இங்கே தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே நீங்கள் ஸ்கூல் வரைக்கும் படித்த மேக்ஸ் தான் இங்கே கேட்குறாங்க. 10th வரைக்கும் நீங்கள் என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அதுதான் இங்கே எக்ஸாம்ஸாக கேட்குறாங்க. அண்ட் ஹிந்தி ஒரு பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னென்னா, நீங்கள் இங்கிலீஷ்லேயே எக்ஸாம்ஸ் எழுதலாம், சில எக்ஸாம்ஸை நீங்கள் தமிழ்லையும் எழுதலாம். ஸோ ஹிந்தி இங்கே ஒரு ப்ராப்ளமே கிடையாது. TNPSC பற்றி மட்டும்தான் தமிழ்நாடுல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது. SSC பற்றி இன்னும் அவ்வளோ நிறைய பேருக்கு தெரியல. பட் இதில் இருக்க போஸ்டிங்ஸ் வந்துட்டு குரூப் B, குரூப் C லெவலில் ஹை பே லெவல்ஸில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது. நான் முதல்வன் திட்டத்தில் TNPSC, UPSC தேர்வுகளுக்கு பயிற்சி அளிப்பது போல SSC தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என ஒன்றிய அரசு ஊழியர்கள் சம்மேளனத்தின் செயல் தலைவர் துரைபாண்டி வலியுறுத்தியுள்ளார். நான் முதல்வன் திட்டத்தை தொடங்கியிருப்பது போல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனுக்கு என்றே தனியாக வகுப்புகளை தொடங்கி அவர்களுக்கு கோச்சிங் கொடுப்பது என்பது மேலும் மேலும் நம் தமிழ்நாட்டு மாணவர்களை ஊக்குவிப்பதற்கு உதவியாக இருக்கும். தமிழ் மாணவர்கள் தமிழில் தேர்வு எழுத வேண்டும். தமிழ்நாடு அரசாங்கம் விசேஷ கவனம் செலுத்தி நான் முதல்வன் திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தி அனைத்து நகரங்களிலும் பயிற்சி கொடுக்க வேண்டும். ஒன்றிய அரசு அலுவலகங்களில் இந்தி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. அதற்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுப்பதற்கு செய்யும் முயற்சியைப் போல SSC தேர்வு எழுதுவதற்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்கின்றனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய அரசின் பணியாளர்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் குழுவுடன் செய்தியாளர் அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.